இப்போ ஜனநாயகம் படத்தில் அந்த ட்ரோன் ஷாட் நான் சொல்கிற அந்த நிக்கானுடைய டிஎஸ்எல்ஆர்ன்ற அந்த உயர்தர கேமரா மற்ற உயர்தர ட்ரோனுடைய ஷாட்ஸுகளை அவர்கள் எடுத்து இந்த ஜனநாயகன் படத்தில் அவர் அந்த காட்சிகளை யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு விஜய் அவர்களும் பல கோடி ரூபாய் வந்து வழக்கறிஞர்களுக்கு காசை கொடுத்து அந்த ஏமாந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் செலவு பண்ணிட்டு மறுபடியும் சென்சார் போர்டுக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்க. நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் கூட்ட நெரிசலில் நடந்த அந்த பெருங்கூட்டத்தினுடைய காட்சிகள் ஜனநாயகனுடைய படத்தில் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும், மாற்றே கிடையாது. அதனால கோடிட்டு காட்டின இத்தனை படங்கள்லாம் அன்றைக்கி தேர்தல் கமிஷன் வந்து அனுமதிக்காமல் இந்த படத்தை மட்டும் அனுமதிச்சாங்கன்னா அது அவங்களுக்கே பிரச்சனை ஆகிடும். சரி, இப்போ இந்த ஜனநாயகம் சம்மந்தமான இந்த படம் ரிலீஸ் சம்மந்தமான இந்த ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்க வேலையில் இப்போ புது சர்ச்சையாக சவுக்கு சங்கர் படம் ரிலீஸ் ஆகிடுமா, படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, படம் சென்சார் ஆகிடுச்சா, படம் வந்து யூஎஸ் 7+ஆ, யூஎஸ் 13+ஆ, யூஎஸ் 17+ஆ, இல்லை ஏ சர்டிஃபிகேஷனா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. போர்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் மனு தணிக்கை பண்ணிட்டோம், ஆனால் இது தேர்தல் சம்பந்த காலம், அரசியல்வாதிகள் சம்பந்தமான விஜய் வந்து கேப்டன் டிவி நேயர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். அப்படி போய் இப்படி போய் இப்போ ஜனநாயக படத்திற்கான தணிக்கை முடிந்து விட்டது. அதாவது ஏற்கனவே தணிக்கை முடிஞ்சுது, அதற்கப்புறம் வந்து யூஏ 16+ கொடுக்கலான்ற ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது நேரத்தில் மறு தணிக்கை பண்ணணும், ரிவைசிங் கமிட்டி போகணும்னு சொல்லி அவங்க மெயில் பண்ணுறப்ப அவங்க கொடுத்த மெயில் அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு சொல்கிற அது விஷயங்களை கேட்காம அவங்க நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போனது உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து போய் ஆஷா நீதியரசர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டருக்கு மறுநாளே டபுள் பெஞ்சிட்ட போய் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து தடை வாங்கினாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க, படக்குழு அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு இது வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி வேண்டுகோள் விட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா மறுபடியும் டபுள் பெஞ்சுக்கே அனுப்பிச்சிது, டபுள் பெஞ்சு மறுபடியும் சிங்கிள் பெஞ்சுக்கே அனுப்பிச்சிது. சிங்கிள் பெஞ்சு ஆஷா டயர்ட் ஆகிட்டாங்க. என்னடா பருத்தி மூட்டை நம்மளோட குடோன்லேயே இருந்துருக்கலாமே சுத்துதே அப்படின்றப்ப இங்கே இருக்கக்கூடிய அறிவார்ந்த சினிமா ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் தரப்புக்கிட்ட, நீங்கள் சென்சார் போர்டை எதிர்த்து நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனது தப்பு, முதல்ல கேஸை வாபஸ் வாங்கி சென்சார் பண்ணுற வழியை பாருங்கன்னு சொன்னோன்னே வேறு வழியே இல்லாமல் பல கோடி ரூபாய் வந்து வழக்கறிஞர்களுக்கு காசை கொடுத்து அந்த ஏமாந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் சென்சார் போர்டுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம், தயவுசெய்து நீங்கள் ரிவைசிங் கமிட்டி போகிறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு அவங்க சென்சார் போர்டாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதை ஏற்றுக்கிட்டு ரிவைசிங் கமிட்டி அனுப்பிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி எங்கே போகணும், பாம்பேக்கு தான் போகும். நீங்கள் ரிவைசிங் கமிட்டி ஓகே பண்ணலேருந்து 20 நாள் அதுக்கு டைம் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு 20 நாளுக்குள்ளே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணுறப்ப க்யூ சிஸ்டமாக இந்தியா ஃபுல்லாக வர இந்தியாவுக்குள்ளே சில படங்களுக்குலாம் ரிவைசிங் கமிட்டி வந்துச்சுன்னா அந்த க்யூக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படம் பார்ப்பாங்க. அது ஏற்கனவே போன வாரம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்து அது ஆகாமல் மறுபடியும் இந்த வாரம் பார்த்து ஒரு வழியாக ஜனநாயக படத்திற்கான சென்சார் போர்டு சர்டிஃபிகேஷனுக்கான வேலை முடிந்து விட்டது. சரி, முடிஞ்சிருச்சு, படம் ரிலீஸ் ஆகிடுமா, படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது, படம் சென்சார் ஆகிடுச்சா, படம் வந்து யூஎஸ் 7+ஆ, யூஎஸ் 13+ஆ, யூஎஸ் 17+ஆ, இல்லை ஏ சர்டிஃபிகேஷனா, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. போர்டு என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் மனு தணிக்கை பண்ணிட்டோம், ஆனால் இது தேர்தல் சம்பந்த காலம், அரசியல்வாதிகள் சம்பந்தமான விஜய் வந்து அரசியல் சம்பந்தமான பல வசனங்கள் இதில் இருக்குது, அரசியல் சூழ்நிலை சம்பந்தமான பல காட்சிகள் இருக்கிறதுனால இது எங்களால் முடிவெடுக்க முடியாது, இதற்கான பர்மிஷனை இந்திய தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டும் சொல்லி பாலை அங்கே தள்ளிட்டாங்க. இந்திய தேர்தல் கமிஷன் சொல்லுமா, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும், இதை ரிலீஸ் பண்ணுமா, கண்டிப்பாக பண்ணாது. 2019ஆம் ஆண்டு விஜய் ஓபராய் நடித்த மோடி மாதிரி விஜய் ஓபராய் ஒரு படம் நடித்தார், பயோபிக் படம் 2019ஆம் ஆண்டு. அந்த படம் இதேமாதிரி தேர்தல் சமயத்தில் வந்துச்சு, தேர்தல் ஆணையம் அது ரிலீஸ் பண்ண அனுமதிக்கவில்லை. அதே மாதிரி
நம்ம ராம்கோபால் வர்மா டைரக்ஷனில் என்டிஆர் ஒரு படம் நடித்தார். என்டிஆரோட வாழ்க்கை வரலான பயோபிக். அதுவும் தேர்தல் நேரத்தில் வந்தது. தேர்தல் கமிஷன் அதுக்கு அனுமதி தரவில்லை. சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர், அவருடைய பயோபிக் படம் இதே மாதிரி வந்துச்சு. அதையும் தேர்தல் கமிஷன் அனுமதிக்கவில்லை. அதே மாதிரி இந்த ஜனநாயக படத்தையும் தேர்தல் கமிஷனுக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருச்சு. ஆனால் அது அவங்க அனுமதிப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு $1 மில்லியன் கொஸ்டின் தான். அனுமதிக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ ஜனநாயக படம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுனா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து கோடிட்டு காட்டின இத்தனை படங்கள்லாம் நீங்கள் தேர்தல் கமிஷன் வந்து அனுமதிக்காமல் இந்த படத்தை மட்டும் அனுமதிச்சாங்கன்னா அது அவங்களுக்கே பிரச்சனை ஆகிடும். சரி, இப்போ இந்த ஜனநாயகம் சம்மந்தமான இந்த படம் ரிலீஸ் சம்மந்தமான இந்த ஒரு சர்ச்சை போயிட்டுருக்க வேலையில் இப்போ புது சர்ச்சையாக சவுக்கு சங்கர் ஒன்று எழுப்பியிருக்காரு. என்னென்னா, இந்த கரூரில் 41 பேர் இறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து பல ட்ரோன்கள் போனது, பல கேமராக்கள் அந்த கூட்டத்தை வந்து படம் பிடிச்சது. குறிப்பாக சொல்லப்போனால் நிக்கான் டிஎஸ்எல்ஆர்ன்ற உயர்தர சினிமாவுக்கு உபயோகப்படுற கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க. பல உயர்தரமிக்க தொழில்நுட்பமிக்க படங்களுக்கு யூஸ் பண்ணுற கேமராக்களும் லென்ஸுகளும் பல ட்ரோன்களும் அங்கே 41 பேர் செத்த அந்த கரூருடைய கூட்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக அந்த படத்தின் தயாரிப்பாளரும் அந்த படத்தின் இயக்குனராக திரு வினோத் அவர்களுக்கும் சிபிஐ விசாரணை சம்மன் அமைச்சு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நேற்று தன்னுடைய பதிவுகளத்தில் திரு சவுக்கு சங்கர் பதிவு செஞ்சுருக்காரு. இதுலேருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு தாவமாக வரீங்க. அந்த கூட்டத்தில் வெறும் 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் எடுத்தால் ட்ரோன் காட்சிகள் பெருசாக சிறப்பாக வராது. அப்போ என்ன பண்ணுறாரு விஜய், புஷியானந்த் சொல்கிறாரு, தலைவரே 10,000 பேர் இருக்காங்க, நம்ம இத்தனை ட்ரோன் வச்சுருக்கோம், இத்தனை டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கோம், இந்த கூட்டத்தை பெரிய லெவலில் நம்ம வந்து படம் பிடிக்கணும் தலைவரே. 10,000 பேர் பத்தாதுன்னா அப்போ நம்ம முதல்ல எங்கள் கூட்டம் போட்ட நாமக்கல் அங்கேருந்து 20,000 பேர் இட்டாந்துட்டு வந்துடும் தலைவரேன்னு சொல்லிட்டு 20,000 பேர் அவர் வண்டி பின்னாடியே ஓட வச்சுட்டு வந்து ஏற்கனவே இருக்க 10,000 பேர் கூட வண்டி பின்னாடியே ஓடி வந்த 20,000 சேர்ந்து 30,000 பேர் சேர்றாங்க. தண்ணி கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்கல, 41 உயிரை கொன்னது தான் மிச்சம். இப்போ ஜனநாயகம் படத்தில் அந்த ட்ரோன் ஷாட் நான் சொல்கிற அந்த நிக்கானுடைய டிஎஸ்எல்ஆர்ன்ற அந்த உயர்தர கேமரா மற்ற உயர்தர ட்ரோனுடைய ஷாட்ஸுகளை அவர்கள் எடுத்து இந்த ஜனநாயகம் படத்தில் அவர் அந்த காட்சிகளை யூஸ் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு விஜய் அவர்களும் திரு வினோத் அவர்களும் படத்தினுடைய தயாரிப்பாளர்களும் பதில் சொல்லப்போனால் நீங்கள் ஜெயிலுக்கு கூட போகலாம். ஏன்னா அது நீங்கள் வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக தான் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு கூட்டம் கூடுதா அது இன்சிடெண்ட்டாக எடுத்துகிட்டு அவங்களோட பர்மிஷன் வாங்கி நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே நடந்தது இப்போ சிபிஐ விசாரணையில் நீதியரசர் ரஸ்தோகி தலைமையில் சிபிஐ விசாரணை நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது இன்சிடெண்ட் கிடையாது, 41 பேர் செத்த ஆக்சிடெண்ட். 41 உயிர்களை பலி பண்ணி இன்றைக்கி சிபிஐ விசாரணை வந்து நீதியரசர் ரஸ்தோகி அவர் தலைமையில் இன்றைக்கி சிபிஐ விசாரணை பண்ணி ஒவ்வொரு நாள் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறாங்க. 3வது சம்மனுக்கு விஜய் போயிட்டு வந்தார், செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தாச்சு. ஏற்கனவே ஆதவர்ஜனா, புஷியானந்த், நிர்மல்குமார்னு அவங்களோட எல்லா கோஷ்டியும் விசாரிச்சுட்டாங்க. அந்த வேனை ஓட்டிய அந்த பிரச்சார வேனை ஓட்டிய டிரைவர் முதற்கொண்டு இன்றைக்கி சிபிஐ வளையத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரணை போய் கொண்டிருக்கிறது. இப்போ ஜனநாயகம் படத்தில் அந்த ட்ரோன் காட்சிகள் யூஸ் பண்ணாங்களா பண்ணலையான்னு ஒரு சாமானியனாக எனக்கு தெரியாது. ஆனால் திரு வினோத் அவர்கள் அந்த பெருங்காட்சியை எடுத்து படத்தில் இணைத்திருந்தார்கள்னா கண்டிப்பாக திரு விஜய் அவர்களும் வினோத் அவர்களும் தயாரிப்பவர்களும் ஜெயிலுக்கு செல்வது உறுதி. ஏன்னா அது இன்சிடெண்ட்டாக நீங்கள் எடுத்து படத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகி 41 பேர் அங்கே செத்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேஸ். அப்போ வேண்டுமென்றே வாலண்டியராகவே நீங்கள் 10,000 பேர் இருக்கிற இடத்துல வேறொரு மாவட்டத்திலேருந்து கூடயே புஷியானது 20,000 பேர் இங்கே விட்டதுனால தான் அந்த காட்சிகள் சிறப்பாக வரணும், அந்த பூம் பெருசாக தெரியணும் அப்படின்னு சொல்லி இவங்க எடுத்தாங்களா? இல்லை ஜனநாயகம் படத்துக்கு ஒரு பெரிய மாசா விஜய் கை காட்டுற காட்சிகள் வேணுன்றதுக்காக இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா? இல்லை யதார்த்தமாக தான் எடுத்து வச்சுட்டாங்க, நாங்கள் ஃபுட்டேஜ்லாம் வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்கிறதுக்காக பண்ணாங்களா? இதை எல்லாமே சிபிஐ விசாரணையில் தெரிய வரும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியிட்டு சொல்கிறேன், படம் ரிலீஸ் ஆகாததற்கு காரணம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோ தயாரிப்பு தலைவரோ கிடையாது. இந்த படம் ஏன் ரிலீஸ் ஆகலைன்னா இந்த படத்தினுடைய டைரக்டரும் இந்த படத்தினுடைய நடித்த நடிகரும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் அதில் காரணம். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஒரு அனுமானத்தில் சொல்கிறோம், இன்கேஸ் இந்த படத்தினுடைய காட்சிகளில் கரூர் ஸ்டாம்பில் நடந்த சில கூட்ட நெரிசலில் நடந்த அந்த பெருங்கூட்டத்தினுடைய காட்சிகள் ஜனநாயகனுடைய படத்தில் இடம்பெற்றிருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும், மாற்றே கிடையாது. அதனால தான் வேண்டுமென்றே இந்த படத்தை வந்து இவர்கள் தாமதப்படுத்துகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.
அதனால் ரிவைசி கமிட்டி கொடுத்தீங்கன்னா 2 நாளில் படம் ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ இதில் இந்த காட்சிகள் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இந்த காட்சி எடுக்கிறப்ப அந்த காட்சியில் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கும் நம்ம தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, ரொம்ப நேரமாக நிற்க வச்சுட்டோம். 20,000 பேரை வேறு நாமக்கல் மாவட்டத்திலேருந்து இட்டுட்டு வந்து எல்லாரையும் சேர்த்துட்டோம். பெரும் பண்ட பிரச்சனையாக இருக்கே அப்படின்ற ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கி விட்டு 41 பேர் சாம்பியனுக்கு இவங்க காரணமானாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதனால் பயந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலையான்ற ஒரு கட்டமைப்பும் இங்கே ஏற்படுகிறது. ஒன்று, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் தன் இழந்த பாலை இந்தியன் எலெக்ஷன் கமிஷனுக்கு தள்ளிடுச்சு. ஸோ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனால் ரிலீஸ் ஆன பிறகும் நான் சொல்கிறேன், இப்போ ஆயிடுச்சு. இப்போ அந்த படத்தில் கரூர் ஸ்டாம்பினுக்கான விஷயங்கள் அந்த படத்தில் அந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறான்னு உங்களுக்கும் எனக்கோ தெரியாது. ஏன்னா அந்த படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்த 5 பேருக்கும் ரிவைசிங் கமிட்டி படம் பார்த்த 5 பேர் தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. இன்கேஸ் அது இடம்பெற்றிருந்தால் மிகப்பெரிய ஒரு சிக்கலை தாவேக்காவினுடைய நிர்மல தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான் பட்ட பரிவதமான உண்மை. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.